நான் உங்கள் நவீன் ரவி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு ஸ்டோரி போட்டேன். அதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ பப்ஜி எப்படி வருது, எப்போ வருது, ஒரு டேட் சொல்லுங்கள், கரெக்டாக டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், நீங்கள் எதுக்குடா வந்துட்டு பப்ஜியை பேன் பண்ணீங்க, இப்போ எதுக்காக இந்தியாவுக்கு கொண்டு வரீங்கன்ட்டு. ஸோ ஒன்று சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல்ல இந்தியா எதுக்கு பப்ஜியை பேன் பண்ணிச்சு? ஸோ 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேம் ஓனர் ஒருத்தர் இருக்காங்க, கேம் டெவலப்பர் ஒருத்தர் இருக்காங்க. கேம் ஓனர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரியனில் இருக்காங்க. கேம் டெவலப்பர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்காங்க. ஸோ டென்சென்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ சேனல் இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் விளையாடுறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த டேட்டாஸு நீங்கள் லாகின் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வச்சு, ஸோ அந்த டேட்டாஸு, அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் பப்ஜியில் வந்துட்டு ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டு சேவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன்ஸு, அந்த டேட்டாஸு, இந்த எல்லா டேட்டாஸும் வந்து சைனா சர்வரில் சேவ் ஆகுது. ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்ன்ட்டு இந்தியாவுக்கும் பானாக்கும் அந்த டைமில் வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போது அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சேர்த்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இந்தியா வந்துட்டு பப்ஜி இல்லாமல் 156 அப்ளிகேஷன் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் அந்த கொரியன் ஓனர், அதாவது கேமோட ஓனர் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இந்த டெவலப்பர்ஸை விட்டு நம்ம வேறாச்சும் டெவலப்பர் வந்து தெரியலான்ட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே அந்த கேம் திருப்பி வரலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சுனாக்கா, அவங்க பிளான் பண்ண மாதிரியாக வந்துட்டு ஒரு நியூ டெவலப்பர்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டெவலப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எசோரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் குளோபலாகவே வந்துட்டு சைனாவில் இருக்கிற சர்வரை ஃபுல்லாக எடுத்துட்டு மைக்ரோசாஃப்டால் தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். மைக்ரோசாஃப்ட் இன்னும் நல்ல விஷயம் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்தியாவில் வந்து சர்வர் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை விட்டு நம்ம டேட்டாஸ் எங்கேயும் வெளியே போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் வந்து ட்ராக் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த டேட்டா இது வரைக்கும் லீக் ஆனதில்லை மைக்ரோசாஃப்ட்லேருந்து. ஸோ இதுக்கு அப்புறமா வந்துட்டு குளோபலாக பப்ஜி டேட்டாக்குள்ள அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வைக்கலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த கேமை வந்துட்டு எப்போ வந்துட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நம்ம எப்போ நம்மளுக்கு ஃபோனில் வரும் அப்படின்னு கேட்குறீங்க. இது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். இப்போ நம்மளுக்கு ஃபோனில் வரும் அப்படின்னு கேட்குறீங்க. November 15 தீபாவளி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா, பப்ஜின்றது சேம் நேமில் வருமா இல்லை வேறு ஏதாச்சும் நேம்லேருந்து வருமா, லான்ச் பண்ணுறாங்களா இன்னும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் நேமில் தான் வருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பிராண்ட் வேல்யூ ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ அந்த நேம் வந்துட்டு அங்கே மாத்திர மாதம் எனக்கும் தெரியல. சப்போஸ் மாற்றலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 80% சேம் நேமில் தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எப்போ லான்ச் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி November 15 அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு நம்ம கொண்டு வரேன்ட்டு. ஸோ இது எப்போ வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபோனில் எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இல்லை ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ டிசம்பர் எண்டில் இல்லை ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு மொபைலில் பப்ஜி நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். இது பக்கா 100% நியூஸு. ஸோ இந்த நியூஸை வந்து கேள்விப்பட்ட பிறகு ரொம்ப பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இருக்கும். உங்கள் சந்தோஷம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பப்ஜி யாராவது விளையாடுறாங்களோ அவங்க வீட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதாவது என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம ஒரு ஆடு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் என்ன ஃபாலோ பண்ணிச்சிங்க, நான் கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் ரவி எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் எனக்கு கேட்கலாம். நிறைய முடிஞ்சளவுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.